வணக்கம் சுரேஷ் கேட்டிருக்காரு. சுரேஷ்குமார், நான் மீன லக்னம். சரி, மேச ராசி, செவ்வாய் எட்டில் மறைந்து விட்டார். மேசராசின்னு சொல்லிட்டீங்க. சந்திரன் வளர்பிறையா தேய்பிறையா? செவ்வாய் திசை யோகமா 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 சித்தர் ஒன்றும் புரியல. அதிர்ஷ்டமா கிடைக்குமா? ப்ளீஸ் ரிப்ளே. இப்போ நான் ஏன் அந்த சந்திரன் வளர்பிறையா தேய்பிறையான்னு கேட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா மீன லக்னத்துக்கு சந்திரன் யோகாதிபதி. ஸோ அப்போ அந்த சந்திரன் வளர்பிறையாக இருந்துட்டார் அப்படின்னா அவர் மேசராசின்னு சொல்லிட்டீங்க. செவ்வாய் 8ல் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. அப்போ செவ்வாய் எங்கே நிற்கிறார்? துலாத்தில் நிற்கிறார். அப்போ சந்திரனுடைய நேரடி பார்வையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? 2ஆம் இடம் பொருளாதார அதிபதி செவ்வாய் 8ல் உட்காந்துருக்கார். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, நல்லா சொத்து சேர்க்க போகிறீங்க, நிலம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு, சகோதரர்கள் மூலமாக வெளிநாட்டு வாழ்க்கை, சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுது. சந்திரனே தேய்பிறை இருந்தாலும் இந்த பலன் குறைவாக தான் கிடைக்குமே தவிர சுத்தமாக நெகட்டிவாக கிடைக்காது. இப்போ இந்த 2 கேள்வி, 2 ஆப்ஷனுக்கு சந்திரன் செவ்வாய் லக்னம், இதுக்கு இந்த பலன் தான். இதில் சனி எங்கே உட்காந்துருக்கு, ராகு எங்கே உட்காந்துருக்கு, இப்படிலாம் ஜிக்ஸாக்காக மாட்டிக்கிச்சுன்னா பலன்கள் மாறும். ஓகேங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததாக ஆனந்த் ரகன் அப்படின்னு கேட்டிருக்காரு. விருச்சிக லக்னம், லக்னத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பலன்கள் ஐயா? லக்னத்தில் பாவகிரகம் இருக்கக்கூடாதுங்க. லக்னாதிபதியே ஆனாலும் சரி லக்னத்தை கெடுக்குது. அது விருச்சிக லக்னம் காலபுருஷத்துக்கு 8ஆம் வீடு. எப்பயுமே ஒரு மூடியாகவே இருப்பாங்க. பிடிச்சி 10 தடவை கேட்டோம்னா என்னன்னு கேட்பாங்க. உம்மனா மூஞ்சின்னு சொல்லுவோம்ல, இது விருச்சிக லக்னத்தினுடைய குணாதிசயம். அதுலேயும் சனி செவ்வாய் சேர்ந்துச்சு முசுடு மாதிரி இருப்பீங்க, கடிச்சு விட்ருவீங்க. இந்த கேட்டகரிலாம் சனி செவ்வாய் உள்ளே உட்காந்துருக்குது. சனி லக்னத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தவங்க மேலே எண்ணங்கள் குறைவாகவோ அல்லது தாழ்வு மனப்பான்மை தன்மையிலையோ உருவாகிட்டே இருக்கும். சனி சேர்ந்துருச்சுன்னா, செவ்வாய் வந்துச்சுன்னா மூர்க்க குணங்கள் வரும். அந்த வீடு அமைதியான வீடு அப்படிங்கிறதுனால இவ்வளவும் உள்ளே இருக்கும், வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. சரிங்களா? நன்றி. அடுத்ததாக